சொல்லும்போது நிறைய பேர் நீங்கள் வந்து ஆண்கள் சார்பாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் நாட் த ஃபேக்ட். வித்தவுட் எனி ப்ரூஃப், வித்தவுட் எனி என்கொயரி வீட்டில் இருக்கிற பெண்களையும் வந்து சேர்க்கறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களுக்கு பணமும் தரோம், குழந்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வேலைக்கும் போனோம். இதையும் நாங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஃபேமஸ் விமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோட பையன் தான். அவங்க வந்துட்டு பெண்ணிய உரிமைக்காக 30 வருஷம் 40 வருஷம் போராடி இருக்காங்க. அவங்களோட பையனை இன்னைக்கு இழந்துட்டு ஐயோ நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு போராடினேன் பெண் உரிமைக்காக, என் பையனே அப்படி வந்துட்டு பொய் கேசஸ்ல வந்துட்டு மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை இழந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா கதறிட்டு இருக்காங்க. அவங்க வந்த அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்கு, இது ரொம்ப அன்பயஸ்டா இருக்கு, நம்மளால இதை ஃபைட் பண்ண முடியலன்ற ஒரு கட்டத்தில் தள்ளப்படும் போது பண்ணிக்கிறாங்க. ஆண்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்ட சொல்லி வேண்டிக்கிறேன். ஆண்கள் மேலே கருணை காட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குதுன்றது ஒரு சின்ன வார்த்தை, ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். ரொம்ப இட்ஸ் ஹார்ட் ரென்ச்சிங் ஆக்சுவலி. ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஒரு மெயினான விஷயம் வந்து இப்போ அவர் பண்ண போகிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். வணக்கம். வித்தியாசமான மனிதர்களை இடங்களை தேடி போய் காட்டுறது தான் மீட்டர் ஸ்ட்ரேஞ்சர் சேனலுடைய நோக்கம். இது வந்து ஆண்கள்லாம் சேர்ந்து பெண்களுக்கு அகைன்ஸ்டாக பேச போகிறாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்காது. இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். தனிப்பட்ட முறையில் இது நல்லது இது கெட்டதுன்ற ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த சேனல் வழியாக நான் வந்து எதுவும் சொல்ல போகிறதில்ல. நான் இருக்குது என்ன நடக்குதோ அதை நான் டைரெக்டாக காட்ட போகிறேன். நம்மள நிறைய பேர் வந்துட்டு நிறைய வந்து படங்கள் பார்க்கும்போதோ இல்லை சில பேர் வந்து நார்மலாகவோ ஒரு காமெடி சென்ஸில் ஒரு ஃபன்னுக்காக ஒரு யோசிச்சிருப்போம். பெண்களுக்கு வந்து நிறைய வந்து சங்கங்கள் இருக்குது, மாதர் சங்கங்கள் இருக்குது, அவங்களுக்காக நிறைய வந்து விஷயங்கள் பண்ணுறதுக்கு குழுக்கள் இருக்குது. பட் அந்த மாதிரி வந்து ஆண்களுக்கு இல்லையே. ஆண்களுக்கு அப்படி ஒரு சங்கம் இருக்குமா? பாதிக்கப்பட்ட ஆண்கள்லாம் ஒரு சங்கம் வச்சுருப்பாங்களா அப்படின்றது என்றைக்காச்சும் ஒரு வாட்டி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம யோசிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு சங்கம் நம்ம உண்மையாகவே சென்னையில் இருக்குது அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அதாவது பெண்களால் பாதிக்கப்பட்டவங்க, கல்யாணமாகி பெண்களால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு சங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. இவங்க வந்து சேவ் இந்தியா ஃபேமிலி ஃபவுண்டேஷன் SIFF அப்படின்ற ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. இது முழுக்க பாதிக்கப்பட்ட ஆண்களுக்கான சங்கம். இதுவே வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். அதை விடவே ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, பாதிக்கப்பட்ட ஆண்கள் சங்கமாக இருக்கிற இவங்க விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து நான் கேள்விப்பட்டேன். இவங்க எப்படி வந்துட்டு விமன்ஸ் டே கொண்டாடுவாங்க, இவங்க எப்படி அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கே முதல்ல இவங்களாம் எப்படி சங்கம் ஆரம்பித்தாங்க, எதுக்காக இந்த சங்கம், இது மூலிமா உலகத்துக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, இது மூலிமா நமக்கு ஏதாவது மெசேஜ் தெரியுமா, இது எல்லாமே இந்த ஈவெண்ட் வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்ன நடக்குது என்ன விஷயன்றதை நான் அப்படியே பட்டவர்த்தனமாக நம்ம வந்து காட்ட போகிறோம். இப்போ வந்துட்டு இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த நான் சொல்கிற இந்த சங்கத்தில் வந்துட்டு அதாவது டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க, அதாவது ஆல்ரெடி அந்த கேஸ் முடிஞ்சவங்களும் இருக்காங்க, ஆன்கோயிங்கில் டிவோர்ஸ் கேஸ் போய்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி விமன்ஸ் டேக்கு ஒரு நீங்கள் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதா கேள்விப்பட்டேன். அதுதான் எனக்கு இவங்க இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, விமன்ஸ் டேக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்றது தான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருந்தது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள், என்ன நடக்க போகுது? நிச்சயமாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஆங்கிளில் தான் நாங்கள் எப்போவுமே இருப்போம். ஃபால்ஸ் கேசஸால் வந்துட்டு பாதிக்கப்பட்ட விமன், ஓகேங்களா, எப்படி விமன் பாதிக்கப்படுவாங்கன்றீங்க. ஒரு கணவர் வந்துட்டு பாதிக்கப்படும் போது அவங்க குடும்பத்தில் இருக்க அக்கா தங்கச்சி அம்மா எல்லாரையும் தான் சேர்த்து அந்த போய் கேஸில் FIR எழுதுறாங்க. அவங்களுக்கான விஷயத்தையும் நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்றதுக்கு இன்னைக்கு வந்துட்டு இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். இன்னைக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் கேஸ் டே அப்படின்னு போட்டாலும் அது மார்ச் 8ஆம் தேதி தான் காட்டும். ஃபால்ஸ் கேஸ் டே விமன்ஸ் டே நீங்கள் பண்ணுங்க, கூகுள் பண்ணி பாருங்க. ஃபால்ஸ் கேஸ் டே இருக்கு அப்படின்ட்டு வந்துட்டு சில வருஷங்களாக வந்துட்டு வந்துட்டு இருக்கு. அதனால தான் ஃபால்ஸ் கேஸ் அதை அடிச்சுட்டு ஃபால்ஸ் கேஸ்ன்னு போட்டிருக்கு. 2 in 1 செலிப்ரேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். விமன்ஸ் டே ஃபால்ஸ் கேஸ் டே எங்கள் குடும்பத்தில் இருக்க லேடிஸ்களுக்கு ஓகே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். சுப்ரீம் கோர்ட்டே வந்து சொல்லியிருக்குது, இந்த மாதிரி இந்தியாஸ் மோஸ்ட் அப்யூஸ் லாஸ் வந்து டவுரி லாஸ் அண்ட் 498 அதான் வரதட்சணை கொடுமை இதுவும், அப்புறம் டொமஸ்டிக் வயலன்ஸ் லாஸ் தான் வந்து மோஸ்ட் அப்யூஸ் லாஸ்ன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஹைகோர்ட்ஸ் வந்து பல ஜட்மெண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, பெண்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் மாதிரி 5 கேசஸ் வந்து போடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே வந்து ஆண்களை பாதிக்குது. ரொம்ப இட்ஸ் ஹார்ட் ரென்ச்சிங் ஆக்சுவலி, என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஐ ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஆல் உமன் டு ஜஸ்ட் consider all men as equal human beings and கொஞ்சம் கருணை காட்ட, அவங்க ஆண்கள் மேலே கொஞ்சம் கருணை காட்ட சொல்லி வேண்டிக்கிறேன் இந்த ஒரு உமன்ஸ் டே அன்னைக்கு. ஓகே, இப்போ ஆண்கள் மேலே கருணை காட்டுன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்கா? நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குதுன்றது ஒரு சின்ன வார்த்தை, ரொம்ப கொடூரமாக இருக்குதுன்னு வேணால் சொல்லலாம். ஏன்னா ஆஃப் லேட் நம்ம நிறைய நியூஸஸ் பார்க்குறோம், நிறைய பேர் வந்து
ஸோ இந்த சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷன் வந்து ஏன் சேவ் இந்தியன் ஃபேமிலின்னு சொல்லி வைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி லாஸ்னால பாதிக்கப்படுறது ஆண்கள் மட்டுமே கிடையாது. அது சொல்லும்போது நிறைய பேர் நீங்கள் வந்து ஆண்களுக்கு சார்பாக பேசுகிறீங்க, நீங்கள் வந்து டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி காட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் நாட் த ஃபேக்ட். ஏன்னா இந்த மாதிரி கேசஸ்னால வீட்டில் இருக்கிற பெண்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. தேர் ஆர் so many laws where without any proof, without any enquiry வீட்டில் இருக்கிற பெண்களையும் வந்து சேர்க்கறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக லாஸ் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்டில் ரொம்ப வயதான பாட்டிங்க, வயதான தாத்தாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, there are cases where even சரியாக பேச தெரியாத குழந்தைங்களை கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் என்னன்னு சொல்ல முடியும் சொல்லுங்கள்? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவ்வளோ கொடூரமாக இருக்குதான்றது நீங்கள் கேட்குறது ஒரு சின்ன வார்த்தையாக தானே இருக்குது. ஸோ ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன், இது நாங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறதுனால இவங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஹைப் பண்ணி பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன் டு கோ அண்ட் செக் இஃப் நாங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேக்டா, இவங்க நிஜமாலே இந்த மாதிரி தான் பேசுகிறாங்கன்றது ஒரு தடவை கூகுள் பண்ணி பாருங்கள். நாங்கள் எவ்வளோ கம்மியாக சொல்லியிருக்கோம், எவ்வளோ சாஃப்டாக சொல்லியிருக்கோன்றது உங்களுக்கே புரியும். பிகாஸ் த ரியாலிட்டி இஸ் ஸோ க்ரூட் அண்ட் இட் இஸ் அன்பிலீவபிள். ஸோ சென்னை மட்டும் இல்லாமல் இந்தியா ஃபுல்லாகவே இது பாதிக்கப்பட்டாங்க. நிறைய நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சவுத்துன்னு எல்லா இடத்துலையும் நடக்குது. நம்ம சமீபத்தில் நிறைய நியூஸ் பார்த்துருக்கோம். எல்லா மொழியில் சேர்ந்தவங்க, எல்லா ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட ஆண்களாகிய நான்கள் இன்றைக்கி வந்துட்டு இந்த கப்பை எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு வந்துட்டு பரிசளிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டே அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கோம். என்னன்னா இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் நிறைய பேர் விஷஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது, மிக மகிழ்ச்சி. என்னன்னா வந்துட்டு இதே அளவான ஒரு செலிப்ரேஷனோ இல்லை இதில் பாதி இல்லை ஒரு 1% கூட இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நாங்களே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேயும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே கப்பில் வந்துட்டு பிரிண்ட் அடித்து 2-in-1 எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறோம். குழந்தைங்களால தாத்தா பாட்டியை பார்க்க முடியல, தாத்தா பாட்டிங்களால பேர பேத்திங்களை பார்க்க முடியல. ஆம்பளைங்களோட குடும்பத்தில் ஒரு பெரிய விரிசலை வந்து இந்த சிஸ்டம் வந்து கொண்டு வருது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்து மென்னுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் சிஸ்டம், வென் ட்ரீட்டட் அஸ் ஈக்குவல்னு சொல்கிறப்ப ஆண் பார் மென்னுக்குமே வந்து த லா சிஸ்டம் ஷுட் கேரண்டி. பிகாஸ் நிறைய இப்போ பிரதர் சொல்லிட்டு இருந்தார், நிறைய ஃபேக் கேசஸில் நிறைய ஆம்பளைங்க தான் நிறைய செத்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபேக் கேசஸ் வந்து மென் மேலே போடப்படுது, அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. பட் மென்னு தான் வந்து இன்னசென்ட்டு, தான் வந்து இந்த மாதிரி விஷயத்தில் மாட்டிக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு யார் கேட்க தயாராக இருக்கா? அப்படி தயாராக இருந்தாலும், நாங்கள் ப்ரூவ் பண்ண தயாராக இருந்தாலும் எங்களுக்கு இந்த சிஸ்டம் கொடுக்கறதுக்கான டைம் ஜோன் எவ்வளவு? ஏன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வேலையும் பார்க்கணும், எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறவங்களுக்கு பணமும் தரோம், குழந்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வேலைக்கும் போகணும். இதையும் நாங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கும் நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா மனசில். அப்போ நாங்கள் மட்டும் கடைசி வரைக்கும் தனியாகவே இந்த மாதிரி விஷயத்தில் எங்களோட என்ன சொல்கிறது, ஏஜ், எங்களோட வயசை தொலைச்சிடுறோம், எங்களோட அடுத்த ப்ரமோஷனை தொலைச்சிடுறோம். ஏன்னா மனசூலியமாக ஒரு எப்படி சொல்கிறது, மனசு வந்து ஒரு டிப்பிக்கல் ஃப்ராக்சர் ஆகிடுது இல்லையா எங்களுக்கு. இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஒரு 40 வயசில் நாங்கள் வந்து திரும்பி பார்த்தா எங்கள் லைஃப்பில் எதுவுமே கிடையாது. எங்கள் பேரண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகிடுறாங்க, எங்கள் குழந்தை யாரோ தெரியாமல் எப்படியோ வளருது. நாங்கள் தனியாக இண்டிபெண்ட்டாக தனியாக இந்த சொசைட்டியில் வாழ்கிற மாதிரி சூழ்நிலைகளுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஃபால்ஸ் கேஸுனால தள்ளப்படுறோம். ஸோ இந்த டே அன்னைக்கு நான் அதெல்லாம் சொல்ல விரும்புகிறது ஒன்று தான், எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா வாழ்வோம், பேசி எல்லா விஷயத்தையும் தீர்த்துக்கலாமே தவிர்த்து ஃபால்ஸ் கேஸ் ஒரு ஆளை பழி வாங்குறது வந்து, அதுவும் சட்டப்பூர்வமாக பழி வாங்குறது வந்து இதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். எப்பயுமே எங்களுக்கு சின்ன வயசுல நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப எல்லாமே நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆல் விமன் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டு, அக்கா தங்கச்சி எல்லாருமே ஈக்குவலாக நம்ம ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு சில சூழ்நிலையினால் ஒரு சில பேர் வந்து பழி வாங்கப்படுறாங்க. எஸ்பெஷலி மென். இந்தியனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் லா சிஸ்டம் படி வந்து மென் ஆர் வெரி வெரி அன்சேஃப். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறையா கேசஸ் தெரியும், இந்தியாவில் நடக்கிற கேசஸ் உட்பட ஒரு சில கேசஸில் 2 கண்ட்ரியில் போகிற மாதிரி கேசஸ் ஆகிடுது, 2 கண்ட்ரியில் போகிற மாதிரி கேசஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய வந்து பெர்மிஷன் இல்லாமல் வெளிநாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா வெளிநாட்டு கவர்மெண்ட் வந்து அந்த குழந்தைய மீட்டு வர முயற்சி எடுக்குது. பட் ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் கூட என்றைக்குமே பண்ணவே மாட்டேங்குது. இன்றைக்கி வந்துட்டு ஜஸ்ட் நாங்கள் ஃபால்ஸ் கேசஸ் டே அதையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் விமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் மட்டும் இங்கே வரல. எங்களோட சேர்ந்த சில பிரதர்ஸ் வந்துட்டு நாங்கள் இழந்திருக்கோம், அவங்களோட இதுக்கு அஞ்சலி செலுத்தவும் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நிஷாந்த் திருப்பதி அப்படின்ற ஒருத்தர், அவர் வந்துட்டு தான் வாழ்க்கையை இழந்துட்டார். அவங்க ஒரு டீட்டெயில் லெட்டர் போட்டு வந்துட்டு என்னோடய ஒய்ஃபும் அந்த ஒய்ஃபோட ஆண்டியும் ஒரு டார்ச்சர் பண்ணுறாங்க, பொய் கேஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை வந்துட்டு இழந்துட்டார். ஓகேங்களா, அவர் வேறு யாரும் இல்லை, நீலிமா சதுர்வேதிங்கிற ஒரு
ஃபேமஸ் விமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டோட பையன் தான். அவங்க வந்துட்டு பெண்ணிய உரிமைக்காக 30 வருஷம் 40 வருஷம் போராடி இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட பையனுக்கே அவங்க வாங்கி கொடுத்த சட்டங்கள் இருக்குதுல்ல, கஷ்டப்பட்டு கடுமையான சட்டங்கள் ஆணுக்கு எதிராக எந்த செக்ஸும் பேலன்சஸும் இல்லாமல் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களோட பையனை இன்னைக்கு இழந்துட்டு ஐயோ நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு போராடினேன் பெண் உரிமைக்காக, என் பையனே அப்படி வந்துட்டு பொய் கேசஸில் வந்துட்டு மாட்டிக்கிட்டு அவன் வாழ்க்கை இழந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா கதறிட்டு இருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் நியூஸில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதுக்கும் நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறதுக்கும் ப்ளஸ் எங்களோட அதுல் சுபாஷ் நாங்கள் இழந்திருக்கோம், மானவ் சர்மாவை இழந்திருக்கோம், அப்படி வரிசையாக லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா, இவ்வளோ பேருக்கும் வந்துட்டு சேர்த்து நாங்கள் இரங்கல் தெரிவிக்கிறதுக்காக தான் இங்கே வந்துட்டு அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த 90s கிட்ஸு 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபான என்வரன்மெண்ட்டில் வளர்றாங்க. ஓகேங்களா, கொரோனா சமயத்தில் 5 வருஷம் 4-5 வருஷம் வெளிலலாம் கூட போகல. அவங்களுக்கு திடீர்னு இந்த பொய் கேசஸ் வரும்போது ப்ரெஷர் தாங்க முடியாமல் அவங்க ஒர்க்கு அது இதுன்னு அவங்க பாட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி பண்ணிங்கன்னா 90s 2K கிட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு விபரீத முடிவு எடுக்கிறாங்கன்றது தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்ருக்கோம். தயவுசெய்து நாங்கள் சிஸ்டமில் இருக்க எல்லார்ட்டையும் கேட்டுக்கிறோம், பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சாஃப்ட்வேரில் சேர்ந்து சாஃப்ட்வேர் போயிட்டாங்க பசங்கள்லாம். இந்த மாதிரி வந்துட்டு சம்பவங்கள் நிறைய ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஒரு விமன்ஸ் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் மாதர் சங்க தலைவி அவங்களோட பையனுக்கே இந்த மாதிரி நடக்குதுன்னா அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, மற்றவங்கலாம் வந்துட்டு என்ன மாதிரி வந்துட்டு அடி பண்ணுவாங்க மற்ற பசங்கள்லாம். எனக்கு ஒரு டவுட் சார், இப்போ இது மாதிரியான பாதிக்கப்பட்ட ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதாலையோ இல்லை ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட் பண்ணுறதாலையோ என்ன பெனிஃபிட் அதனால? வரத்துக்கு முன்னாடி இந்த ஆர்கனைசேஷன் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஸ் கண்டிஷனில் ஏன்டா இந்த வாழ்க்கையை இது பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இருந்தது. ஒன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் உள்ளே வந்ததுக்கப்புறம் வி ஆர் ஆல் செயிலிங் இன் ஏ சேம் போட் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னை சுற்றி வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த நண்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனில் இருக்கிறாங்க. ஐடி, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஃபினான்ஷியல், சிஏ, அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறனால ஸோ வி ஆர் கெட்டிங் மோர் சப்போர்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ். இந்த கேஸை மட்டுமே நீ இது பண்ணாத, உன் ஃபேமிலி உனக்கு பின்னாடி அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாரும் உனக்கு பின்னாடி இருக்காங்க, அவங்களையும் நீ கன்சிடர் பண்ணு. அவங்களும் உங்களுக்காக தான் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அவங்களையும் உங்களுக்கு டேக் கேர் பண்ணணும். அதனால் நீங்கள் வந்து இதையும் பண்ணுங்கள். ப்ளஸ் அடுத்த லெவல் எப்படி இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டாக ஒரு ஜாப் பொசிஷனில் இருப்பீங்க, அடுத்த கிரேட் ஆஃப் பொசிஷனுக்கு எப்படி நீங்கள் முன்னேறி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் ஆஃப் கவுன்சிலர்ஸ் எங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்காங்க. இப்போ இதை மாதிரியான விஷயங்கள் நீங்கள் முன்னெடுப்பு பண்ணி ஈவெண்ட்ஸ் பண்ணுறீங்க, பொதுவாகவுமே நிறைய நியூஸில் எல்லாருமே பார்க்குறாங்க. இதனால் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே கல்யாணம் ஆனாலே ஒரு பயம் வந்துடும்ல. நிச்சயமா. அப்போ அது எப்படி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது அந்த விஷயத்துக்கு? அவங்களுக்கான அட்வைஸ் வந்துட்டு இதுதான், லேர்ன் லாஸ் பிஃபோர் மேரேஜ். ஓகேங்களா, கல்யாணம் ஓகே பார்த்துக்கோங்க. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சட்டங்களை கற்றுக்கோங்க. ஓகேங்களா, சட்டங்கள் வந்துட்டு எப்படிலாம் மிஸ்யூஸ் ஆகும், உங்களை எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் வந்துட்டு ஃபேமிலியும் உங்கள் ஃபினான்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம்னா நிச்சயமாக கல்யாணத்துக்கு முன்னாடி சட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அதுக்கான தான் நீங்கள் பின்னாடி அதை அடிச்சிருக்கீங்க. முக்கியமான ஒரு வேர்டு அது, லேர்ன் லா. ஓகே, எல்லாருக்கும் நாங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும். எங்களோட பிரதர்ஸை காப்பாற்ற வேண்டியது எங்கள் வேலை. ஓகேங்களா, 9K நாங்கள் பட்ட துன்பங்களை வந்துட்டு 90s கிட்ஸு 2K கிட்ஸு வர எல்லா ஜென்ரேஷனும் படக்கூடாதுன்றதுக்கு நாங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கோம். அதனால் எல்லாரும் வந்துட்டு லேர்ன் லாஸ் பிஃபோர் மேரேஜ்ன்றது வந்துட்டு கோல்டன் பழமொழி. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இப்போ இது கல்யாணம்ன்றது ஒரு எமோஷனலான விஷயம், ரொம்ப மெக்கானிக்கலாக இதை லாலாம் தெரிஞ்சு உள்ளே போகிறதே வந்து ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருக்காதா? அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அடிப்படை பிரச்சனை இன்றைக்கி என்னன்றது வந்து நம்ம போய் பார்க்கணும். இன்றைக்கி வந்து நம்ம சமுதாய கட்டமைப்புன்றது முன்னே பார்த்திங்கன்னா நம்ம குடும்பம்னும் போது குடும்பத்தில் வந்து ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்ற அந்த ஒரு புரிதலோடு வந்து ஆணும் சரி பெண்ணும் சரி வளருவாங்க கூட்டு குடும்பமாக. இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நியூக்ளியர் ஃபேமிலின்றது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. அதனால் குடும்பத்துடைய கட்டமைப்புடைய முக்கியத்துவமும் மதிப்பும் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு புரியதில்லை. நம்ம இத்தனை வருஷம் நிறைய விமன் போராடி அவங்களுக்கான உரிமையை பெற்ற இந்த தருணத்தில் மேரேஜின்றது வந்து ஒரு வந்து குடும்பத்தோட கட்டமைப்புன்னு பார்க்காம இது வந்து எனக்குரிய ஒரு ஆயுதமாக அவங்க வந்து உள்ளே வரும்போதே அந்த ஒரு மைண்ட் செட்டில் வராங்க. இதுக்கு ஃபியூவல் பண்ணுற மாதிரி அவங்களோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க தலையிடக்கூடாது, வெளியே இருந்து அதை வந்து அவங்கள சால்வ் பண்ணிக்க விடணும், அவங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்கள சால்வ் பண்ணிக்க விடுற அந்த ஒரு கட்டமைப்பும் எனக்கு இல்லை. நீ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ பிரிஞ்சு வந்துடு, நம்ம பார்த்துக்கலாம், அவன் மேலே கேஸ் போட்டுடலாம். இப்படி தான் வந்து எடுத்த உடனே வந்து தப்பாக மிஸ்கைட் பண்ணுறாங்க. அவங்க ஹஸ்பண்டு இல்லை அவங்க பார்ட்னரை மட்டும் அவங்க துன்புறுத்துறது கிடையாது, அவங்களுடைய மொத்த குடும்பத்தையும் இதுக்குள்ளே கொண்டு வந்து அந்த மொத்த குடும்ப சூழ்நிலையுமே வந்து சதிச்சிடுறாங்க. இதுதான் வந்து ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லான ஒரு விஷயம். முன்ன வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்களுக்கு வந்து மேரேஜ் பற்றின ஒரு புரிதலை வந்து சொல்லி கொடுத்து வீட்டில் வளர்ப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்கன்னா பசங்களுக்கு அந்த ஒரு புரிதலை இது பண்ணுங்கள். அதாவது இந்த மாதிரி உள்ளே போகிறச்ச என்ன ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, எப்படி இதை அவங்க மேனேஜ் பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த லேர்ன் லான்றதை நாங்கள் சொல்கிறோமே தவிர
இதை வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நீங்கள் அதை அப்ரோச் பண்ணுன்றது கிடையாது. பாதிக்கப்படுற ஆண்கள் யாருக்குமே இப்படி ஒரு சட்டம் இருக்குன்றதே வந்து அவங்களுக்கு இந்த நிலைமைக்கு வரவிருக்கலாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்த அப்புறம் தான் இப்படி ஒன்று இருக்குது, இது ரொம்ப அன்பயஸ்டாக இருக்குது, நம்மளால் இதை ஃபைட் பண்ண முடியலன்ற ஒரு கட்டத்தில் தள்ளப்படும் போது பண்ணிக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு சட்டம்ன்றது இப்படி தான், மேரிட்டல் லாஸ்ன்றது இந்தியாவில் இப்படி தான் இருக்குது. ஒரு மேரேஜில் ஒரு ப்ராப்ளம்னு வந்தால் இந்த கான்சிக்வன்சஸ் அவங்களுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு புரிதலை கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்படுத்தினா அவங்க வந்து தனக்கு வர பார்ட்னர் கூட இதை பற்றி பேசி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நமக்குள்ளே நாளைக்கு இது நடந்தால் என்ன, எப்படி நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம், எப்படி சார்ட் அவுட் பண்ணுறோன்ட்டு ஒரு மெச்சூரான கான்வர்சேஷன் அவங்களால வச்சுக்க முடியும். இன்னொன்று நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இதனால தான் வந்து ப்ரீ நப்சல் அக்ரிமெண்ட், அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் உட்காந்து நம்ம கல்யாணத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஆணா ஒரு ஹஸ்பண்டாக எனக்கு இந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது என் வாழ்க்கையில், ஒரு மனைவியாக ஒரு பெண்ணாக உனக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் இது பூர்த்தி ஆகாத பட்சத்தில் நம்ம இதை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணிக்கணும், ஒரு 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 எப்படி வந்து இதில் ஒரு அமிக்கபிளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்களை பேசிவிட்டு இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலில் பல ஆண்டுகளாக அவங்க கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த ப்ரீநப்சல் அக்ரிமெண்ட்டுன்னு சில கண்ட்ரீஸில் மேண்டேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏன் வந்து இந்த ப்ரீநப்சல் அக்ரிமெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது? எதனால் நம்ம வந்து ஒரு காயம் அடைஞ்சதுக்கப்புறம் அந்த காயத்துக்கு மருந்து தடவுறோம், ஏன் வந்து நம்ம ப்ரிவென்டிவாக சில ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இங்கே தொடுக்கப்படுது. நடைமுறையில் இருக்கு, நிறைய கண்ட்ரீஸில் இது இருக்குங்க, நிறைய கண்ட்ரீஸில் இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு வருது. ப்ரீநப்சல் அக்ரிமெண்ட்டுன்றது சில கண்ட்ரியில் இருந்தாலும் அது வந்து லீகலைஸ்டாக வந்து அப்ரூவ் ஆகலை, பட் ஆனால் அது வந்து ஒரு ப்ராசஸாக பண்ணுறாங்க நிறைய கண்ட்ரியில். ஒரு செப்பரேஷன் வந்து ஒரு ஃபேமிலியை பிரியறது இல்லை ஒரு ஃபேமிலி உடையிறது வந்து அதுக்கப்புறமான காலங்கள் எப்படி இருக்கும்? ரீசெண்டாக இந்த ஃபேமிலிக்கு வந்து ஒருத்தர் வந்தார், எங்கள் ஃபவுண்டேஷனுக்கு ஒருத்தர் வந்தார். உங்கள் ஃப்ரெண்டுக்கு அது? ஆமாம் அவருக்கு தான். அவருக்கு கேஸ் எங்கே நடக்குது? அவருக்கு பார்த்தீங்கன்னா நார்த்தில் நடக்குது அவருக்கு கேஸு. அவங்களோட ஒய்ஃப் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்க. இப்போ அவங்க அங்கே போய் கேஸ் கொடுத்ததுனால இப்போ இவர் ஒரு கேஸுக்கும் வந்து இங்கேருந்து நார்த்துக்கு போயிட்டு ட்ராவல் பண்ணிட்டு கேஸ் அட்டன் பண்ணிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெண் வீட்டார் சைட்லேருந்து ஃபேமிலி மேலேயும் கேசஸை வந்து போட்டுட்டாங்க. அதனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இவரும் ட்ராவல் பண்ணுறாரு, அதே சமயத்தில் அவங்க ஃபேமிலியும் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. கொஞ்சம் அதோட கஷ்டத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவர் ஒரு மனநிலையே வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், கூட அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையும் கூட்டும்போது அதை விட ஒரு கஷ்டம். மாதம் அவர் ட்ராவல் பண்ணிட்டு வர்றாரு, சில டைம் மாதத்துக்கே 2 தடவை போகிறாரு. இப்போ அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க, அவர் ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா இல்லைனா வந்து அவர் கேஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாரா? அவங்களுக்கு ஒரு தனி செலவாக இருக்குமே, ரொம்ப பெரிய. இது வந்து அவர் சொன்னது என்னன்னா, எனக்கு எமர்ஜென்சி டைமில் எனக்கு ட்ரெயின் டிக்கெட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, நான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், எமர்ஜென்சி நேரத்தில் நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலான்னு யோசிச்சா 10,000 to 13,000 ஆகுது. நான் 4 பேருக்குன்னா இப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், நான் எங்கே போவேன், யார்கிட்ட கடன் வாங்குவேன், எனக்கு ஃபைனான்ஷியலாக காலி பண்ணிட்டாங்க, இந்த சிஸ்டம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதுனால நான் எப்படி வந்து போராட போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு வந்து அவர் மனக்குமுறலை வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. நம்ம அவரை கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பட் அவர் இப்போ ஃபைட் பண்ணுற ஒரு மனநிலைக்கு மாறி இருக்காரு. இது ஒரு உதாரணம் எங்களுக்கு. இவர் இங்கே வந்து அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஒரு உதாரணம். இந்த மாதிரி எங்கள் டீமில் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப கொடூரமான கேசஸ்லாம் இருக்குது, நிறைய என்ஆர்இ கேசஸ்லாம் இருக்குது. அவுட் சைடு இந்தியா அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இந்த அவங்களோட டெய்லி லைஃப்லாம் எப்படி மாறிடும்? டெய்லி லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப். நம்ம நார்மலான ஒரு ஃபேமிலி மேனுக்கு இருக்கிற லைஃபே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க ஒர்க்கை சம்மந்தப்பட்டது யோசிக்கணும், கேஸு சம்மந்தப்பட்டது யோசிக்கணும், நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பிளான் பண்ணணும், கேஸை பற்றி அதையும் யோசிக்கணும், அட்வொகேட்ஸ் கிட்ட கோஆர்டினேட் பண்ணணும், அங்கே இருக்கிற அதர் ஸ்டேட்ஸில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு அதெல்லாம் அவங்க டீல் பண்ணணும், அங்கே இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் என்ன வேல்யூ தருவாங்க அதெல்லாம் அவங்க பார்க்கணும். லாங்குவேஜ் பேரியர் பிக்கஸ்ட் பேரியர், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் அந்த ஃபேமிலி போயிட்டு வர மாதிரி இருக்கும்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு. இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இது நீங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் நிறைய கூகுள் பண்ணுங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ் படிங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து மேபி 0.5% இது நடக்கிறது வந்து நிறைய கண்டென்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்டோட ஒரு மெயினான விஷயம் வந்து இப்போ அவர் பண்ண போகிறாங்க, என்னன்னு பார்க்கலாம். அக்கா, இன்னைக்கு வந்துட்டு இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டே. ஹாப்பி விமன்ஸ் டே டு யூ. நீங்கள் பண்ணுற சர்வீஸை நாங்கள் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறோம். எங்களை தூய்மையான வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளீனான என்வரன்மெண்ட்டில் வாழ வச்சதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு மிகவும் அப்ரிஷியேட் பண்ணுறோம்க்கா. ஹாப்பி விமன்ஸ் டேக்கா. ரொம்ப நன்றிக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெங்களூர் இன்ஜினியர் அதுல் சுபாஷ் அவர்கள் அவர் வாழ்க்கையை இழந்ததுக்கப்புறமா அதை ஒட்டியே இத்தனை பேர் வந்துட்டு அவங்க வாழ்க்கையை வந்துட்டு இழந்திருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க, அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இனிமேல் இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம்ல, இனி ஒருத்தர் கூட வந்துட்டு
இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு கேசஸில் வந்துட்டு ப்ரெஷரு இல்லை மென்டல் ப்ரெஷரு அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா தயவுசெய்து வந்துட்டு சேவ் இந்தியன் ஃபேமிலி ஃபவுண்டேஷனோட மென்ஸ் ஹெல்ப்லைன் இருக்குல்ல, கான்டாக்ட் பண்ணி ஹெல்ப்பை வந்து நீங்கள் தேடிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை இழக்கிறது வந்துட்டு சொல்யூஷன் கிடையாதுங்க. தயவுசெய்து சொல்கிறேன். இப்போ காடுகளில் வந்துட்டு வாழ்ந்து நம்ம வந்து ஒரு நகரங்களை வந்து கட்டமைச்சதுக்கான காரணமாக இருந்தது வந்துட்டு இந்த ஒரு ஃபேமிலி அப்படின்ற ஒரு அமைப்பு தான். இது வந்துட்டு ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில நீங்கள் கம்யூனிட்டிஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய இப்போ மார்வாரி கூட இருக்காங்க. அவங்களாம் வந்துட்டு ஃபேமிலி பாண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. அவங்களுக்குள்ள டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். அவங்க பிரதர்ஸ், அவங்க கசின்ஸ்னு அவங்க வந்து சுற்றி அந்த டெவலப்மெண்ட் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எக்கானமிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஒருத்தங்க லாஸ் ஆனால் இன்னொருத்தர் தூக்கி விடுவாங்க. நிறைய நம்ம இந்தியாவில் இருக்க நிறைய கம்யூனிட்டிஸே அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ இது எப்படி வருது? இந்த மாதிரி ஒருத்தங்க எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா இந்த ஃபேமிலி அப்படின்ற ஒரு விஷயத்தால தான். அதாவது கூட்டமாக இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் சேர்ந்ததா சொசைட்டி. ஸோ சொசைட்டின்ற ஃபேமிலின்றது தனித்தனி விஷயம் இல்லை. வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா உலகம் முழுக்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேமிலி அப்படின்ற விஷயத்தை வந்து அந்த ட்ரெடிஷனை வந்து உடைக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு அவங்களோட மெயின் அஜெண்டாவாக இருக்குது. இப்போ நம்ம வெளிநாட்டுகளில் நடக்கிற மாதிரி இப்போ இந்தியாவிலே நடந்துக்கிட்டு வருது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப மெயின் கன்சர்ன். ஸோ இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய வந்தது வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங் உடைக்குது அப்படின்றது ஒரு பொதுப்படையாக நிறைய பேருக்கு அது அந்த கருத்து வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ இங்கேயுமே அந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் என்ன விஷயம், இது எப்படி நடக்குது. அதாவது ட்ரஸ்ட் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. ஒரு கல்யாணத்துக்குள்ளே போகிறதுக்கு மிக முக்கியமான விஷயம் வந்துட்டு ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான். அது இருக்கா, அந்த கம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஈக்குவல் தாங்க. இது வந்து ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய வந்து மேரேஜ் அப்படின்ற விஷயத்தால் அதுக்கப்புறமா ஏற்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால் பெண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எல்லாமே பார்க்குற ஆடியன்ஸ் வந்து அவங்க மனசுக்குள்ளே யோசித்து தெளிவடைய வேண்டிய ஒரு விஷயங்கள். இதுவும் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சில தெளிவுகளும் ஒரு சில அவேர்னஸும் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.